லிட்ரலி ஆரம்பத்தில் ட்ராஜடி குவீன். கிளிசரின் இட்லி காலையில் பிரேக்ஃபாஸ்டோட கிளிசரின் ஊற்றிடுவாங்க, எண்ணெய் ஊற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அழுதுகிட்டு இருந்தவங்க ஒரு நாளைக்கு ஜுரம் வந்ததுன்னு டெஸ்ட்டுக்கு போனால் ஒரு குழந்தைக்கு தாகிற போகிற சமாச்சாரத்தை சொல்லியிருக்காங்க. சரி, உத்தியோகம் இல்லை, பிறந்த வீட்டில் இருக்கோம், எப்படி இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னு சொன்னேன். ஒரு வார பத்திரிகையில் பிரபலங்கள் சந்திக்கின்றன அப்படின்னு ஒரு ஃபீச்சர் மாதிரி பண்ணாங்க. அதில் எங்கள் ஃபாதர் விபி ராமனும் சவுகாரம்மாவும் சந்திக்கிற மாதிரி ஒரு வாரம் நல்ல ஃபேமிலின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாங்க. பட் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அவ்வளோ சரியாக வரல. நல்ல குடும்பத்துலேருந்து, நல்ல ஒரு குண்டூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒருத்தரை பார்த்து, அவர் ரேடியோ இன்ஜினியர் படிச்சிருக்காரு, ஸ்ரீனிவாசராவ்னு சொல்லிட்டு. 15 வயசில் எதுக்கு கல்யாணம் தெரியாத நேரத்தில் கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு சினிமா ஆசை வந்ததுனால எனக்கு கல்யாணமே நடந்திருக்கு. ரேடியோனால சினிமாத்துக்கு ஒரு வாய்ப்பு வந்தது, அதுவும் இழந்துட்டு கல்யாணம் ஆகி 17 வயசில் நான் ஒரு குழந்தைக்கு தாயான. அப்போ அந்த சினிமா வேண்டாம் அப்படின்னுட்டு அது ஒரு உலகம், அந்த உலகத்துக்கு உங்களை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இன்னொரு உலகமான தாம்பத்தியத்துக்கு உங்களை கொண்டு போனாங்க. அதுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் இருந்ததா? ப்ரிப்பரேஷன்னா ஒன்றுமே தெரியாது. எதுக்கு கல்யாணம் ஆச்சு, அவருக்கு எவ்வளோ சம்பளம், என்ன, அவர் என்ன வேலை செய்கிறாருன்னு தெரியும். இந்த பஞ்சாயத்து போர்டு இதில் இருக்கிற ரேடியோ செட்ஸ் எல்லாம் கண்காணிக்கிறது. கல்யாணத்துக்கு முன்னாடி சந்திச்சிங்களா அவரை? இல்லை, கல்யாணத்துக்கு ஃபோட்டோ அனுப்புனாங்க, என்னுடைய ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்காங்க. நேரம் பெண் பார்க்கல உங்களை பார்த்தாங்க. உங்க தெரிஞ்சவங்க வீட்டில் பெண் பார்த்தாங்க. அது உடனே எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிச்சிச்சுன்னா, அவர் புகை பிடிக்க மாட்டார், வேறு ஹேபிட்ஸ் எதுவும் இல்லை, ஒரு நல்ல பிள்ளையா இருக்கார், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கார், படிச்சிருக்காரு, பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தவருன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ஒரு பெரிய குடும்பம்தான். பட்டு பொருளாதாரத்தில் எந்த அளவுக்கு ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியுங்கிறது எங்கள் வீட்டிலேருந்து கேட்க தயங்கினாங்க. அவங்களும் எதுவுமே சொல்லலை, நல்லபடியாக கல்யாணம் முடிஞ்சு. தோற்றத்தை ஃபேமிலிஸ் பார்த்து கல்யாணம் பண்ணாங்க, நல்ல ஃபேமிலின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணாங்க. பட் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் அவ்வளோ சரியாக வரல. விஜயவாடாவுக்கு குடும்பம் நடத்த போய், உங்களுடைய முதல் குடும்பம் நடத்தின வீடு விஜயவாடா. கூட்டு குடும்பத்துல தான் இருந்திருப்பீங்க இல்லையா, இல்ல தனியா இருந்தீங்களா? நீங்க எங்க கூட்டு குடும்பமே இல்லை, அவங்க பெரும்பாலும் அவங்க ஆளுங்கள்லாம் யாருமே இல்லை. சோ நீங்க தனி கொடுத்தனா? சோ முதல்ல விஜயவாடால தனி குடும்பம் நடத்துனீங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருந்தீங்க நீங்க? எந்தெந்த? விஜயவாடால இருக்கும்போது அவருக்கு அந்த உத்தியோகம் பிடிக்கலையோ, ஏன்னா செல்லமாக வளர்ந்ததுனால நிறைய வேலை செய்ய வேண்டான்னு ஃபீல் பண்ணாரோ என்னமோ தெரியல. உங்கள் அப்பா கிட்டே போகலாம், அஸ்ஸாமில் எங்கள் அப்பா அப்போது குவஹாத்தியில் அஸ்ஸாம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, அப்போது அங்கே போகலான்னாங்க. ஏற்கனவே எங்கள் வீட்டில் 3 அண்ணன் தம்பிங்க, 3 தங்கச்சிங்க எல்லாம் இருக்காங்க, பெரிய குடும்பம். நான் சொன்னேன், கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு பாரமாக போயிடக்கூடாது. நம்ம இல்லை உங்கள் ஃபாதருக்கு நான் சொல்லியிருந்தேன், நான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டேங்க, அங்கே போய் அவர் எதனா வேறு வேலை தேடி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அது எனக்கு கொஞ்சம் அது ஏமாற்றமாக இருந்தது. ஏன்னா முதல்ல இருந்தே கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக வளர்ந்ததுனால கல்யாணத்துக்கு அப்புறம் மறுபடி பிறந்த வீட்டுக்கு போகிறதுங்கிறது கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. பட் போக வேண்டிய சந்தர்ப்பம் அப்படி போயிட்டோம். போய் அங்கே நான், அவர் என்ன தேடினாங்களா, அப்பா என்ன வேலை சொன்னார் அவங்களுக்கு அப்படின்ன உடனே ஒன்றும் செட் ஆகலை. அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஜுரம் வந்ததுன்னு டெஸ்ட்டுக்கு போனால் ஒரு குழந்தைக்கு தாகிற போகிற சமாச்சாரத்தை சொல்லியிருக்காங்க. சரி, உத்தியோகம் இல்லை, பிறந்த வீட்டில் இருக்கோம், எப்படி இப்படி ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னு சொன்னேன். பட் கொஞ்ச நாள் அங்கே தங்க வேண்டி இருந்தது. நான் ப்ரைவேட்டாக பெனாரஸ் மெட்ரிக் இங்கே விட்டதுனால அங்கே போய் குவஹாத்தி யூனிவர்சிட்டி மெட்ரிகுலேஷன் வீட்லேயே படித்து, வயத்தில் குழந்தைய இருக்கு 9 மாதம், அதெல்லாம் தெரியாமல் ஒரு ஓவர் கோட் போட்டுக்கிட்டு போய் பரீட்சை எழுதிட்டு அப்புறம் சொன்னேன், நம்ம ஊருக்கு போயிடலாம், மெட்ராஸ் போயிடலாம். ஸோ மெட்ராஸ்க்கு வந்தீங்க? மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். வந்துட்டதுக்கப்புறம் எங்கள் தாய் மாமன் அவங்க எல்லாம் நல்லா கொஞ்சம் சுமாராக நல்ல வசதியாக இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இருந்து எப்படியோ அந்த குழந்தைய பெற்று அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கார கேட்டேன். ஸோ முதல்ல ராஜமன்றி, அதுக்கப்புறம் அஸ்ஸாம், அதுக்கப்புறம் சென்னை,
சென்னையில ரொம்ப வருஷம் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது உங்களுக்கு. ஆனா சென்னை தான் உங்களுடைய ஹோமா இருந்தது. பிறந்த வீடு சென்னை, பிறந்த வீடு சென்னை, எனக்கு வாழ்க்கை கொடுத்த வீடும் சென்னை தான். ஆனா இப்போ நீங்க சென்னையில இல்ல, பெங்களூர்ல இருக்கீங்க. ஆமா. ஒரு சின்ன பிரேக்காக பெங்களூர் போனவங்க இப்ப பெங்களூர்லயே செட்டில் ஆயிருக்கீங்க. பெங்களூர்லயே உங்களுடைய வீடு எப்படி இருக்கு, அங்க உங்களுடைய வாழ்க்கை, அந்த வாத்தாவரணம் சொல்லுவாங்க, சுத்தி இருக்கிற அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன கிளிப்பிங்ல பார்க்கலாம். உங்களுடைய ஆசிரம்னு சொல்லாமா, உங்களுடைய குடில் அப்படின்னு சொல்லாமா, உங்களுடைய காட்டேஜ் சொல்லாமா? சாய் குட்டீர். சாய் குட்டீர் தான். நான் அங்கே பெங்களூர் போன காரணமே சத்ய சாய்பாபா தான். நான் அடிக்கடி புட்டபர்த்தி போகிறதுனால சென்னையிலேருந்து அங்கே ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் சுவாமி ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் ஷிஃப்ட் ஆகிக்கலாம் இங்கே அப்படின்னாரு. அது ஒரு நல்ல இதுவாக இருந்தது. தவிரவும் எங்கள் அம்மா உன்னுடைய ஆசை என்னென்னா, ஆல்மோஸ்ட் இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்னு ஒன்று வரும்போது அக்கா தங்கி எல்லாம் ஒரே இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கிருஷ்ணகுமாரி அவங்க ஃபார்ம் லேண்ட் என் சிஸ்டர், அவங்க பிறந்தது கல்கத்தாவில், அந்த 24 பரிகனாஸ் அப்படி இருக்கும்போது அங்கே பிறந்தவங்க. பட் அவங்க கல்யாணம் பண்ணது கூட கல்கத்தாலேருந்து ஒரு நார்த் இந்தியனை தான் கல்யாணம், மிஸ்டர் அஜய் கேத்தான்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லபடியாக ஒரு 5 ஏக்கர் இடத்துல ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்பிங் எல்லாம் பண்ணிவிட்டு நல்லா செட்டில் ஆகிட்டாங்க. அதில் எங்கள் அம்மா சொன்னதுனால நான் ஒரு சின்ன இடத்த அவங்கக்கிட்டேருந்து விலைக்கு வாங்கி ஒரு சாய் குட்டீர்னு ஒரு சின்ன வீடு கட்டிக்கிட்டேன். எனக்கு அது ரொம்ப அமைதியாக இருந்தது. சொர்க்கம்னு நம்ம எல்லாம் பார்க்க முடியாது, நம்ம மனசில் எது சொர்க்கம்னு தோன்றதோ அதுதானே சொர்க்கம். எனக்கு அது சொர்க்கமாக தெரிஞ்சது. அமைதி, அந்த குருவிகள், பட்சிகள், குயில்கள், இதெல்லாம் அது காத்தால அதுதான் என்னை தூக்கத்திலேருந்து எழுது. சாய்பாபா பக்தர்கள் அப்படின்றப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு காமரேடரி இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புட்டபர்த்தி போனா அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர், அவரும் சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருக்காரு. ஆமா, அவர் உங்களை இப்போ கெஸ்டா பார்க்க வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ லெட்ஸ் வெல்கம் மோகன் ராம். மோகன் ராம், நீங்க சினிமாக்கு வந்தப்போ அவங்க கிட்டத்தட்ட அப்படி பெங்களூர் பக்கமா போயிட்டாங்க. எப்படி உங்க 2 பேருக்கும் தொடர்பு? எப்படி எங்க தொடர்புன்னா, அது சினிமாவுக்கு வரதுக்குலாம் ரொம்ப முன்னால் இல்லாமல் ஒரு 10 வயசு இருப்பேன், எனக்கு 10-12 வயசு அவ்வளோதான் இருக்கும். ஒரு வார பத்திரிகையில் பிரபலங்கள் சந்திக்கின்றன அப்படின்னு ஒரு ஃபீச்சர் மாதிரி பண்ணாங்க. அதில் எங்கள் ஃபாதர் விபி ராமனும் சௌகாரம்மாவும் சந்திக்கிற மாதிரி ஒரு வாரம். அப்போ எங்கள் அப்பா கிட்ட நாங்களும் வருவோம்னு சொல்லிட்டு நான் எல்லாரும் போய் வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு செனட் ஆஃப் ரோட்ல போய். செனட் ஆஃப் ரோடு, ஐயோ அது ஒரு லேண்ட்மார்க் இல்ல, சென்னையில இருக்கிற எல்லாருக்குமே ஒரு லேண்ட்மார்க். செனட் ஆஃப் ரோட்னா சௌகாரம்மா வீடு. எங்களுக்கு பந்தம் ஒயிட்ஃபீல்ட். சத்யசாய் அம்மா, சுஷீலா அம்மா, அஞ்சலி தேவிம்மா, லக்ஷ்மி, ஸ்ரீவித்யா எல்லாருமே நம்ம ஃபீல்ட்லேருந்து பாபாவுடைய டிவோட்டீஸ், ஃபாலோவர்ஸ், அதை எப்படி வேணா சொல்லலாம். நீங்க 2 பேரும் மீட் பண்ணது ஸ்பிரிச்சுவலா இருக்கிற ஒரு இடத்துல இருக்கலாம். பட் இருந்தாலும் நீங்க நிச்சயமா அவங்களோட ஃபேனா தான் இருந்திருக்கணும். 100%. சோ எந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஹர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? அதை சொல்லுங்க. அதை சொல்லுங்க. அவங்களோட கரியர்ல டர்னிங் பாயிண்ட் நீங்க எதை நினைக்கிறீங்க, அதெல்லாம் பத்தி சொல்லுங்க. அவங்க கரியர் நிறைய டர்னிங் பாயிண்ட் இருக்கு. நிறைய இருக்கு. செனட் ஆஃப் ரோட் மாதிரியே நிறைய டர்னிங். இவங்களை நான் மேடையிலும் பார்த்த ஒரு நாடக மேடை ஞாபகம் இருக்கு. ஏன்னாக்க எதிர்நீச்சல் நான் நாடகம் பார்த்துருக்கேன் மியூசிக் அகாடமியில். அந்த பாக்கியமும் இருக்கு, டு see her on stage. அவங்க கெரியர் நான் அனலைஸ் பண்ணதுல லிட்ரலி ஆரம்பத்தில் ட்ராஜடி குவீன். கிளிசரின் இட்லி காலையில் பிரேக்ஃபாஸ்டோட கிளிசரின் ஊற்றிடுவாங்க, எண்ணெய் ஊற்ற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அழுதுகிட்டு இருந்தவங்க ஒரு 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 ஈவினிங் நைட் கிளப் சிங்கரா பார்த்த ஞாபகம் இல்லையோ. அந்த பாட்டு கேட்காத மனுஷன் தமிழ்நாட்டுல கிடையாது. தமிழ்நாட்டுல இல்ல, ஜப்பான்லயும் இல்ல. நான் போனா அங்கேயே முடிச்சுட்டாங்க. என்ன டியூனு, என்ன பர்ஃபார்மன்ஸ்,
எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு தான். ஆனா அந்த பாட்டுக்கு பின்னாடி இவ்ளோ பேக்ரவுண்ட் இருக்கு. அந்த சாரியும் செனட் ஆஃப் ரோட்ல இருந்து வந்தது அப்படிங்கிற கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த சிகரெட்டையும் சரி, அந்த மோதிரத்தையும் சரி, அவரையும் சரி, இவங்களோட என்ட்ரியும் சரி இன்னொரு தடவை பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. பாத்துடலாமா? பார்த்துடாமே.